ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த ஒரு சந்தோஷம் தான். அது என்னன்னு சொல்லி தானே கேட்குறீங்க. அம்மா பப்ளுவோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. பப்ளுவோட பேர் வந்து ஆசில் ஹிஹான் பேர் வந்து வச்சாச்சு பப்ளுக்கு. அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் பப்ளுவோட நேமு. அப்புறம் அடுத்தபடியாக என்ன கேட்டிருந்தீங்க, அப்பா வந்து வீடியோவில் காட்ட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து கண்டிப்பாக பப்ளுவோட நேம் ஃபங்க்ஷன் அன்றைக்கி காட்டுறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லாங் வீடியோவாக போட்டாக்கா டைம் இருக்காது. ஏன்னா ஒர்க்குக்கு போகிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க, காலேஜ் போகிறவங்க நிறையா பேர் இருப்பீங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக சின்னதாக ஒரு ஷார்ட்ஸாக வந்து பார்த்திங்கனாக்கா ஷார்ட்ஸு போட்டேன். ஸோ அப்போவே நீங்கள் பார்த்துட்டீங்க. நிறையா பேர் லைக்கு, ஷேரு, கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. வியூஸே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நான் நினச்சி கூடி பார்க்கல. எனக்கு வந்து 6 லேக் வியூஸ் கிட்ட வந்து போயிருந்தது. ஸோ மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோ வந்து நான் வந்து டெய்லி பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ அதுவே எனக்கு வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம். நான் நேற்று முந்தா நாள் 2 டேஸ் வந்து நான் அந்த ஃபங்க்ஷன்லேருந்தே வந்து வீடியோஸ் எல்லாம் நிறைய நான் வீடியோஸே எடுக்கலை. சும்மா அப்பப்போ எடுத்து கிளிப் பண்ணி தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஏன்னா வந்தவங்களாம் கவனிக்கணும், ஃபங்க்ஷன் வேறு நடந்துட்டுருக்குன்னு அன்றைக்கி வந்து இது எடுக்கலை. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, வீட்லேயே இருந்துட்டு ரொம்ப இந்த 40 நாள் வீட்லேயே பாப்பா கூடயே இருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே எல்லாம் ரவுண்ட்ஸ் விட்டு வேலை வெட்டி அந்த இதெல்லாம் பண்ணிட்டு கொண்டுட்ருக்கோம். அதனால் கொஞ்சம் பொண்ணை கூப்பிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வெளில போயிட்டு வரலாம். அவளையுமே நான் எங்கேயுமே கூட்டிகிட்டே போகிறதில்ல, குழந்தை பிறந்தலேருந்துன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டூர் மாதிரி, ரொம்ப லாங் இல்லை, சும்மா கிட்ட தான் போயிட்டு வந்தேன். அதுவுமே உங்களுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸாக வந்து போட்டிருப்பேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே அங்கங்கன்னு போயிட்டதுனால என்னால் சரியாக வீடியோ வந்து எடுக்க முடியல. ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் நிறையா வேலை தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்க்காக என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்கன்றதுக்காண்டி கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்துலான்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எடுத்து அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக நான் பேசலான்னு சொல்லிட்டுன்னு வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சொன்ன எல்லாமே நான் பண்ணிட்டேன். பாப்பா பேர் சொல்லிவிட்டேன், அப்பாவையும் கூப்பிட்டு காட்டியாச்சு. இனி ஃபர்தராக வந்து வீடியோஸில் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து கேட்டிருந்தீங்க. என்னோடய ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் முன்ன போட்ட சாங்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி நான் வந்து பேசி போடுறேன் இல்லையா, அந்த பேசி போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து சொன்னீங்க, இல்லை நீங்கள் காப்பி பண்ணி போடுறீங்கன்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கு வீடியோஸு ஷார்ட்ஸாக இருக்கட்டும் எதையுமே நான் வந்து காப்பி பண்ணி போட மாட்டேன். நான் அப்படியே உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம பிள்ளைங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், திடீர்னு நம்ம நார்மலாக வந்து ஒன்று பேசுவோங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனசுக்குள்ளே தோன்றதை மட்டும்தான் நான் வந்து ஒரு கண்டென்ட்டாக ஒரு யோசித்து போடுவேன். இப்போ பாப்பா கூட சேர்ந்து நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எல்லாமே எங்களோட ஓன் கண்டென்ட்டு தான். ஸோ இன்னொருத்தர் வந்து பிட் அடித்து நாங்கள் என்றைக்குமே போட மாட்டோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சும்மா சாதாரணமாக பாப்பாட்ட போய் ஏதாவது நான் வேலை செஞ்சுட்ருப்பா, அவள் ஏதாவது வீட்டில் நடக்கிறது தான், நாங்கள் புதுசாக எதுவும் க்ரியேட் பண்ணுறதில்ல. நான் அப்படியே பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அவள் பேசுகிறது எனக்கே ஒரு காமெடியாக இருக்கும். உடனே அவள் சொல்லுவோம்மா இது ஒரு கண்டென்ட்டாக எடுக்கலாமான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லுவேன். ஓகே, நாங்கள் வீட்டில் வந்து நேச்சுரலாக நடக்கிற விஷயத்த மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நடக்கிற மற்ற எல்லா வீட்லேயுமே நடக்குது. என்ன அவங்க வந்து வெளியே ஷேர் பண்ணுறதுல நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எங்களோட ஓன் கண்டென்ட்டு தான், காப்பியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து போட்டிருந்தீங்க, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்புறம் ஹேருக்கு வந்து கலரிங் பண்ணியிருக்கீங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், உங்களுக்காக வந்து ஹேருக்கு வந்து சும்மா ட்ரையல் பார்த்தேன், எப்படி நல்லா இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பார்க்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஹேர் கட் வந்து பண்ண சொன்னீங்க. ஹேர் கட் பண்ணாக்கா அது வந்து நல்லா இருக்காது. ஏன்னாக்கா நமக்கு அந்த ஹேர் கட்டிங் அது இதெல்லாம் பண்ணுற ஏஜ் வந்து கொஞ்சம் கடந்துட்டோம் இல்லையா. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஹேர் கட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஸ்டைல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் எனக்கு அது ஒரு சிலருக்கு வந்து அது பிடிக்காது இல்லையா. ஸோ நம்ம ஃபேமிலிக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து நான் அதாவது மைண்டில் தோன்றது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கே மறந்துடணும்னு சொல்லிவிட்டு அப்பப்போ டைரி எடுத்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இதுக்குன்னே நான் ஒரு டைரி வச்சுருக்கேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஞாபகத்துக்கு வந்துச்சு, இல்லை உட்காந்து யோசிச்சுட்ருப்பேன், இல்லை மொபைலே நோண்டிட்டுருப்பேன், டிவியே பார்த்துட்டு ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது என் மைண்டில் வந்து தோணும். பெண்களை பற்றி திடீர்னு யோசிப்பேன், திடீர்னு ஆண்களை பற்றி யோசிப்பேன், ஃப்ரெண்ட்ஸை பற்றி இப்படி யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று மனசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாக்கா ஓகே நம்ம அடுத்து ஒர்க் பண்ணும்பொழுது மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்னாக்கா எடுத்து ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவே கண்டிப்பாக நான் வந்து போட்டது. எனக்கா நிறையா வியூஸ் போயிருக்கு எனக்கு இந்த வீடியோவுக்கு. அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இன்னொரு இதில் ஒரு சிரிக்கிற மாதிரி விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பப்ளுவோட தாத்தா அதாவது எங்கள் வீட்டுக்காரையும் பப்ளு கையில் வச்சுருக்கிறது ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டேன். அதுக்கு வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னாக்கா, அக்கா உங்கள் வீட்டுக்கார காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் எங்கள் வீட்டுக்காரன், இந்த வீட்டுக்காரங்க தானே எங்கே போகிறது
அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்தாலும் வீடியோஸ் பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். சும்மா முன்னுக்கும் பின்னுக்குமா வந்து பார்த்துட்டு உண்மையாக இருக்கிறவங்களே வந்து இது யார் அது யார் அப்படின்ற மாதிரி இது யார் அது யாருன்னு கேட்கறது தப்பு கிடையாது. உண்மையான பர்சன் நிறுத்தினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே உங்கள் வீட்டுக்காரன்னு மறுபடியும் வந்து கேட்டால் அப்புறம் அது என்னது இது பார்த்தா இதுக்கு பேர் தான் காமெடி. நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸே எடுத்து நான் ஒரு காமெடியாக போட்டால் அதுவே இன்னும் நல்லா தான் போகும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிவிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப நன்றி. இனி அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாம் பப்ளுவோட ஃபோட்டோ ஷூட் வீடியோ தான் இன்னும் உங்களுக்கு அப்டேட் பண்ணாமல் இருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா இன்னுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, இன்னும் அது வந்து எங்களுக்கு ஆல்பமாக போட்டு வரலை. அது ஆல்பமாக போட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஐஎம் அனுபா சேனலில் தான் வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அனுபா வந்து அவளோட சேனலில் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய சேனலில் போட முடியும். ஸோ பெத்த பையன் இல்லையா, ஸோ அவளுக்கு மிஞ்சினதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே நம்மளுக்கு. ஸோ அவள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அவளோட சேனலில் காட்டினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்தளவுக்கு எனக்கு வந்து அன்பும் ஆதரவும் உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து என்னை இந்தளவுக்கு மோட்டிவேட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கவங்க எல்லா நல்ல உள்ளத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை நான் வந்து தெரிவிச்சுட்டு, அதே மாதிரி ரம்ஜானுக்கு வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஹாசிலிஹான் பேரையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இங்கே வீட்டில் வந்து எல்லா சொந்த பந்தங்களாம் எப்படி வந்து சொன்னாங்க ஹாசிலிஹான் ஆசிலிஹான் ஆசிலிஹான் சொன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் 3 டைம் சொல்லிவிட்டு மாசாலாம் சொல்லியிருந்தீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் கூட பிறந்த உறவுகள் விட நீங்கள் தான் எனக்கு இப்போதைக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையானவங்களும் ஒரு மரியாதைக்குரியவங்களாக வந்து தெரியுறீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப மனமார்ந்து என்னோடய நன்றி நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நான் என்ன வீடியோ போடணும் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என் மைண்ட் செட்டப் கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக நான் வந்து எல்லா வீடியோவும் போடுவேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட இருக்க பெல் ஐக்கானை அப்படின்னு ஒரு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், பாய் பாய்.